இப்ப கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா இப்ப ஓசூர்ல இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்குது. கிருஷ்ணகிரி இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லங்கிறாங்க. இப்ப இங்க இருந்து ஓசூர் 40-50 கிலோமீட்டர் போயிட்டு வர வேண்டிய சூழல் இருக்கு. இங்க இருக்கு சார் தனியார் கம்பெனி. அது போதாது இல்ல, மக்கள் தொகை அதிகமா இருக்குல்ல, அவங்க போதுமானதா இல்லங்கிறாங்க. கோச்சம்பள்ளியில ஓலா இருக்குது, டாடா கம்பெனி கிளமங்கலத்தில் இருக்குது. லட்சக்கணக்கான படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சார். சரி, இப்ப கிருஷ்ணகிரியில 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்களுடைய தொகுதி. இப்ப அவர் இங்க இல்லனாலும் அவர் சார்பா நீங்க தான் வந்திருக்கீங்க. அந்த தொகுதியில அரசு கலையறிவியல் கல்லூரி இல்லன்னு சொல்றாங்க சார். நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார். வேண்டுமானாலும் அவை குறிப்பிட எடுத்து பார்க்க வேண்டும் என்று உங்களை கேட்டு. குரல் எல்லாரும் தானே கொடுப்பாங்க. நீங்க பண்ணீங்க தொகுதிக்கு. காலேஜ் எவ்வளவு முக்கியமானது சொல்லுங்க. காலேஜ் எவ்வளவு முக்கியமானது? இன்னைக்கு இருங்க கேள்வி அப்ப முழுசா முடிச்சிடுறேன். இருங்க, துறையுடைய அமைச்சர் சொன்ன பதில் போதுமான மாணவர்கள் சேர்க்கை இல்லை, அதன் காரணமாக கல்லூரி ஆரம்பிக்க முடியாது என்பதை அந்த துறையுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதை அவை குறிப்பில் நீங்க பார்க்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப ஓகே அப்படியே கூட இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு பின்தங்கிய தொகுதி என்ற அளவுக்கு தான் வந்து வேப்பனஹள்ளி தொகுதி இருக்கு. ஏன்னா 73 ஊராட்சிகள், அங்க பேரூராட்சி இல்ல, நகராட்சி இல்ல, வேற எதுவுமே இல்ல, முழுக்க கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு. ஒரு முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்கள் இருந்த தொகுதி. இந்த 5 ஆண்டு காலத்துல எந்த பெரிய வளர்ச்சியும் இல்லைன்னு சொல்றாங்க. நான் ஆதாரத்தோட குறிப்பிடுறேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க வந்து பெரிய லெவல்ல ஸ்கூல்ஸ் இல்ல, சாலைகள், குடிதண்ணீர் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கு. வனவிலங்கு பிரச்சனை இருக்காங்க. இதுக்கெல்லாம் எந்த விதமான தீர்வும் காணப்படல. அதற்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார். அதற்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கீங்க, செய்யணும்ல, இவர் கையில இந்த பணமா செய்யணும்ல, அழுத்தம் கொடுக்கணும்ல. அப்ப ஜெயிக்கிறப்ப வந்து ஓட்டு போட மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? சட்டமன்றத்தில் தான் நாம் குரல் KP முனுசாமி மக்கள் நல்லது செய்கின்ற இடத்திலே இருப்பவர் யார் என்று சொன்னால் இந்த நிறைவேறினா நம்ம கிளைம் பண்ணிக்கிறோம். நிறைவேறினா கிளைம் பண்ணிக்கிறோம். நிறைவேறலாம் அரசு செஞ்சு தரல, ஆளுங்கட்சி பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆட்சி இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டல இல்ல. நிறைவேறிட்டா நான் பண்ண, நிறைவேறலாம் அரசு பண்ணி தரல. சார் சொல்லுங்க. இல்ல, நான் நிறைவேறிட்டா நான் பண்ண, நிறைவேறலாம் அரசு பாலிடிக்ஸ் பண்ணிருச்சு, பண்ணல. குரல் கொடுத்து நிறைவேறினால் நான் அதுதான் மகிழ்ச்சி சார். யார் செஞ்சாங்கன்றது இல்ல, மக்களுக்கு கிடைக்கிறதா அது சந்தோஷம், மகிழ்ச்சி.